டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சாயந்தரத்துலேருந்து ஒரு பரபரப்பாக ஒரு விஷயம் ஓடினுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டி கொடுத்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டி அப்படின்றது மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். அதாவது ஏதாவது சொல்லிடுவாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்குமே யாராவது தலைவர்கள் வந்து பேசிட்டாங்கன்னா அது ஒரு மீம் கிரியேட்டர் கண்டென்ட்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதில் ஏதாவது ஒரு தவறை நம்மளே தோண்டி கண்டுபிடிச்சி அவங்க இது அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, இல்லை அது ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுன்னு இருக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல கண்டென்ட் சிக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருந்தது. தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து, இது ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொன்னதுலேருந்து, இன்ஃபேக்ட் தமிழிசை அவர்கள் சொன்ன வெற்றிகரமான தோல்வி அப்படின்றது இந்த முறை வரைக்கும் பாஜக பல தொகுதிகளில் தோல்வி அடைந்த போதும் இது ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொன்னாங்க. மத்தியில் கூட பிரதமர் மோடி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார், ஆட்சி அமைக்கப் போகிறார் அப்படின்னாலும் அது ஒரு 272க்கு ஷார்ட் ஃபால் ஆகுதுன்னு இது ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மோடி அவர்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு நல்லா சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்னா என்னன்னே நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. மைனாரிட்டி கவர்மெண்ட் இந்த சென்ஸ், ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை, கூட்டணியாக 4-5 கட்சிகளை சேர்க்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கவில்லை. ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 4-5 போர்ட்ஃபோலியோ மினிஸ்ட்ரி அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுத்து நாங்கள் ஒரு கூட்டணி ஆட்சி, அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இது. அந்த மாதிரி கூட்டணி சேர்ந்து தங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் எந்த கட்சியையும் கவர்மெண்ட்டுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்காமல், ஆட்சிக்கு பங்கு கொடுக்காமல் தனியாக ஒரு மைனாரிட்டி ஆட்சியை நடத்தி கொண்டு கட்சிகளை எல்லாம் வெளியிலேயே தூரத்திலேயே வைத்து கொண்டிருப்பது தான் மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லுவாங்க. 2006 2011 வரைக்கும் இருந்த திமுக கவர்மெண்ட்டை ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தது காரணம், 96 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றது திமுக. 118 சீட்ஸ் தேவை ஜெயிக்கிறதுக்கு, வெறும் 96 மட்டும்தான் திமுக ஜெயித்தது. ஆனால் அவர்களுக்கு ஆதரவளித்த காங்கிரஸ், பாமக போன்ற கட்சிகளுக்கு எந்த விதமான அமைச்சரவை பதவியும் ஆட்சியில் ஒரு பங்கும் அவர்கள் கொடுக்கவே இல்லை. அவர்களை ஆட்சியில் சேர்த்து கொள்ளாமல், கவர்மெண்ட் ஃபார்மேஷனில் அவங்களை சேர்த்துக்கொள்ளாமல் வெறும் ஆதரவுக்காக மட்டும் அவங்க யூஸ் பண்ணதால் மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் வேற இது என்டிஏ கவர்மெண்ட், அதாவது தேசிய முற்போக்கு கூட்டணியோடைய ஆட்சி அப்படின்னு தான் இது வரைக்குமே 2014 ஆகட்டும் 19 ஆகட்டும் சக கூட்டணி கட்சியினருக்கு எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுத்து நடத்தி கொண்டிருந்தது தான் பாஜக கவர்மெண்ட். ஸோ இந்த முறையும் அவர்கள் மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு சொல்கிறது மிக மிக ஒரு தவறான வாதம். ஸோ இந்த மாதிரி தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பலரும் எதிர்பார்த்தாங்க, அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக காரசாரமாக ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. காரசாரமாக இருந்தது, ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக கிடையாது. ஆனாலும் இந்த பேட்டி எப்படியாவது ஒரு பாஜகக்குள்ளே ஏதாவது ஒன்று கொளுத்தி போடணும் அப்படின்னு இவங்க நினச்சிருக்கிறது நம்மளுக்கு புரியுது. காரணம், பாஜகவில் அண்ணாமலை அவர்களுடைய இடம் கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்ட்டு அவர் பதவியேற்ற நாள்லேருந்தே சொல்லியிருக்காங்க. அவர் ஏதாவது ஒரு தலைவர் பதவி ஏற்கிறாருன்னா அடுத்த நாளே அவர் ரிசைன் பண்ண போகிறாரு, அவருக்கு உள்ளே 1008 கோஷ்டி ஃபார்ம் ஆகிடுச்சு, அவருக்கு எதிராக இதாகிடுச்சு, டெல்லிக்கு ரிப்போர்ட் போயிடுச்சு, அப்படி இப்படி அப்படின்ட்டு பயங்கரமான கதைகள் அண்ணாமலை கேரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இருக்குது. ஸோ தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்கன்னு உடனே போச்சு, அண்ணாமலை மேலே காரசாரமாக எரிஞ்சு விழ போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை மேலே அவர்கள் சொல்லவில்லை, திமுக மேலே இன்டெரக்டாக சொன்னாங்க. குறிப்பாக திமுகவின் இணையதள சகோதரர்கள் மீது ஒரு காட்டமான விமர்சனத்தை வைத்திருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ரொம்ப 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 தரங்கெட்டத்தனமாக, அது எக்ஸாக்ட் வார்த்தையை நம்ம போடலை, ரொம்ப 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 கீழ்த்தரமாக விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அவர் கொட்டி தீர்த்தார். தோல்வி அப்படின்றது எல்லாருக்குமே வரும். ஒரே ஒரு சீட்டில் ஜெயிச்சிருந்த திமுக இன்றைக்கி ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வளரவில்லையா, அதுபோல் நாங்களும் வளருவோம். திருப்பி தமிழிசை அவர்களை பரட்டை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பரட்டையாக இருந்தாலும் இது ஒரிஜினல் முடி அப்படின்ட்டு சில பேர் விக்கு யூஸ் பண்ணுறது கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம கருத்து சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது, உருவகேலி பண்ணுறது எந்த கட்சியாக இருந்தாலும் அது தவறான விஷயம்தான். கருத்துக்களை வைத்து ஒருத்தர் தாக்கிக் கொள்ளலாம், இந்த கொள்கைகளை வைத்து ஒருத்தர் அட்டாக் பண்ணலாம். நீங்கள் செய்கிறது தப்பு, நீங்கள் செய்கிறது தவறுன்னு செயலை வைத்து விமர்சனம் செய்யலாமே தவிர, உருவக்கேலியோ இந்த மாதிரி ஒருத்தரை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி நம்ம கேலி பண்ணுறது என்றைக்குமே நம்ம ஆதரிக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. போதாக்குறைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் வைத்தார். அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருந்தால்
நிறைய தொகுதியில் நீங்கள் வென்றிருக்கலாமே அப்படின்ன உடனே தமிழிசை வந்து ஆமாம் அது அவங்களோட வியூகம், இது எங்களோட வியூகம், நாங்கள் ஒரு வியூகம் அமைச்சோம், அது சக்ஸஸ் ஆகலை, ஒருவேளை வேறு ஒரு வியூகம் அமைச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இது சோஷியல் மீடியாவில் வந்து பற்றிக்கிச்சு. அதாவது அண்ணாமலைக்கு எதிராக கருத்து சொல்லிவிட்டார் தமிழிசை அவர்கள். அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு தமிழிசை சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி பலரும் பலவிதமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஆக்சுவலாக இதில் என்னன்னா கேட்ட கொஷின் என்ன, அதுக்கான பதில் என்ன அப்படின்றது வந்து பார்க்கணும். கூட்டணி வச்சுருந்தா ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் மாநில தலைவரே வந்து அதை சொல்லியிருக்காரு, கூட்டணி வச்சுருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படின்ட்டு. ஸோ அங்கேயே முடிஞ்சு. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ நான் வந்து என்டார்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் தமிழிசை அவர்கள் சொன்னதாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ தமிழிசை அவர்களை பொறுத்த வரைக்கும் தனியாக நிற்காமல் கூட்டணியோடு நின்றிருந்தால் சில தொகுதிகளை கைப்பற்றியிருப்போம். ஆனால் கூட்டணி வேண்டாம் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுடைய முடிவாக இருக்கிறது, தமிழக பாஜகவின் மாநில தலைவரின் முடிவாக இருக்குது. அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு அனைவரும் நின்றுருக்கிறாங்க. ஸோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நின்றுட்டாங்க, அதில் தோல்வி அடைந்திருக்கிறோம். பரவாயில்ல, மாநில தலைவர் அவர்களே சொல்கிறாங்க நாங்கள் இத்தனை இதில் சேர்ந்து நின்று தான் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதிமுக உடைத்து போனதா இல்லை பாஜக உடைத்ததா, அண்ணாமலை தான் இந்த கூட்டணி உடைத்ததற்கு காரணமா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குது. இது அண்ணாமலை அவர்கள் மீது டைரெக்டாக சொல்கிறதுக்கான எந்த வித முகாந்திரமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னும் போது அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து நம்ம என்ன வேணாலும் பேசலாம். உண்மையாக அஃபிஷியலாக யார்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். அதிமுக தான் முதலாக எங்களுக்கு இந்த கூட்டணி தேவையில்லை அப்படின்னு உடைத்து கொண்டு வெளியே போனது. பாஜக அந்த கூட்டணியை மீண்டும் இணைக்க நிறைய முயற்சிகளை வந்து அவர்கள் மேற்கொண்டார்கள் அப்படின்றது உண்மைதான். ஆனால் அது கைகூடவில்லை. அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை அப்படின்னாலும் அண்ணாமலை எடுத்த முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு தான் தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு நிச்சயமாக துணை நிற்பது தமிழிசை அவர்களின் கடமையும் கூட. காரணம் என்னென்னா, ஒரு மாநில தலைவராக யார் இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அதெல்லாம் தவிர்த்து ஒரு மாநில தலைவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது ஒரு கட்சியின் உரிமை. இது பாஜகவுக்கு மட்டும் கிடையாது, அதிமுக திமுக போன்ற நாம் தமிழர் லெட்டர் பேடு கட்சியாக இருந்தால் கூட நாளைக்கே வந்து தமிழக வெற்றி கழகம் இப்படி லெட்டர் பேடில் தான் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு, இது வரைக்கும் ஒரு மாநாடு பண்ணல, ஒரு கட்சின்னு அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனாலும் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் சொல்கிறது அங்கே வேத வாக்கு. என்ன தலைவர் சொல்கிறது நம்ம கேட்கணும். இல்லைப்பா லெட்டர் பேடு கட்சி, அதனால் நாங்கள் விஜய் சொல்கிறது இல்லை புசியானந்த் சொல்கிறது நாங்கள் கேட்போம்னா அது கட்சியினுடைய தனிப்பட்ட விவகாரம். ஒரு கட்சி அப்படின்னு இருந்துச்சுன்னா தலைவர் சொல்கிறத நாம் நிச்சயமாக கேட்க வேண்டும் அப்படின்னு தான் ஸ்டாண்டு. ஸோ அண்ணாமலை அவர்கள் எடுத்த ஸ்டாண்டில் அவர் உறுதியாக இருக்கிறார். அவருக்கு துணையாக தமிழிசை இருந்தார். இது எலெக்ஷனோடு முடிந்து விட்டது. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு 1008 பதில் 1008 தரப்புலேருந்தும் வந்து தான் இருக்கும். ஆனால் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது 2026இல் இவர்கள் இதே ஸ்டாண்ட் எடுப்பாங்களா, நாங்கள் கட்சியை தான் வளர்க்கப் போகிறோம் அப்படின்ட்டு தனியாக நிற்பாங்களா, இல்லை திமுகவை வீழ்த்துவது தான் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீண்டும் கைகோர்க்க போகிறார்களா அப்படின்றது ஒரு $1 பில்லியன் கொஸ்டினாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து பாஜக அதிமுக தனியாக இயங்கினால் அது திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு ஒரு கட்சியை வலுப்பெற செய்யுமா, இல்லை தனித்து நிற்பது தான் பாஜகவிற்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை 2 பேரும் சேர்ந்து திமுகவை வீழ்த்துவது தான் அல்டிமேட் நோக்கமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய கமெண்ட் என்ன, உங்களுடைய அட்வைஸ் என்ன அப்படின்றது ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோடு சந்திக்கிறோம். நன்றி.